என்னாடி இது? ம் பார்த்தா தெரியல என்னன்னு சொல்லி கீரை சாதம். அது தெரியுது. ஆனா உனக்கு கீரை சாதம் தானே, வேற ஒரு சாம்பார் கூட்டு பொரியல் ரசம் இப்படி எதையுமே கண்ணில் காட்ட மாட்டேன்ற. எப்ப பாரு கீரையை போட அதை பருப்பை போட ஒன்றை சோத்தாக்க அப்படி ஒரு கலவை சாதமாக கொண்டு வந்துடுற. இதுக்கு ஒரு வெஞ்சனா அப்பளம் ஊறுகாய் எதுவும் இல்லை. ஏன் இல்லை, எல்லாம் இதில் இருக்குது. நீ சொல்கிற மாதிரி சாம்பார் கூட்டு ரசம் பொரியலில் போடுற அத்தனை இதுலேயும் போட்டிருக்கேன். கீரை டாக்டர்கிட்ட போனாலே கீரை தான் சாப்பிட சொல்கிறாரு. டெய்லி கீரை சாப்பிடுங்கன்றாரு. உனக்கு சரி நம்ம புரிச்சு நல்லா இருக்கட்டும், டெய்லி கீரை சாதம் பண்ணி கொடுத்தா நீ என்னென்ன பேச்சு பேசுகிற? நீ இதில் கீரை போட்டிருக்கேன், பச்சை பயிரை உரிச்சு போட்டிருக்கேன், அப்புறம் தக்காளி ஒட்டிக்கேன், வெங்காயம் போட்டிருக்கேன், 2 கேரட்டு போட்டிருக்கேன், பருப்பு போட்டிருக்கேன், எல்லாமே போட்டு தான் செய்கிறேன். இதுக்கு மேலே நான் செய்ய முடியும்? இதுக்கு மேலே சாப்பாடு ஊரில் கிடைக்குமா உலகத்தில் கிடைக்குமா? அதே சிலிண்டர் இல்லாமல் ஹோட்டலுக்கு போனால் கூட சாப்பாடு இல்லைன்றாங்க. மீன் சூட கிடைக்கலையா, வெறும் புளி சாதமும் லெமன் சாதமும் தான் வச்சுருக்காங்க. தயிர் சாதம் கூட கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. அப்படி செஞ்சுக்கிருக்காங்க. நான் உனக்கு இம்புட்டி செஞ்சு வச்சுக்கிருக்கேன், நீ என்ன எப்படி பேசிக்கிருக்க? ஏண்டி உனக்கு கொஞ்சமாவது மனசாச்சு வேணாமாடி? ஏதோ வாரத்தில் ஒரு நாள் ஒரு கீரை சாதம்னு சொல்லி கலவை சாதம் கொடுத்தா பரவாயில்ல. கீரையில எத்தனை வகை பண்ணுறாங்க. எங்கள் அம்மாலாம் கீரையை நல்லா கடைஞ்சு கொடுக்கும், சூப்பராகவும். அப்படி கொஞ்சமாக பருப்பு போட்டு கடியும். அது இந்த அரைக்கீரையை பருப்பே போடாமல் கடியும். அப்புறம் பாசி பருப்பு போட்டு ஒரு கூட்டு செய்யும். அப்படி இந்த தேங்காய் சில்லு இந்த சீரகம் பச்சை மிளகாலாம் போட்டு அரைச்சி ஊற்றி ஒரு கூட்டு மாதிரி செய்யும். அப்படி செய்யும். அதை விட்டால் அழகா தேங்காய் பூவெல்லாம் போட்டு நல்லா பொரிச்சு கொடுக்கும். இந்த மாதிரி கீரையில எத்தனையோ வகை செய்கிறாங்களேடி. எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி கொண்டு வந்து கொடுத்துட்டு எப்படி சாப்பிட முடியும்? நம்ம விஷங்கணக்கு இருக்குடி இது. என்ன இந்த ஆள் சமையலை பற்றி ஒன்றும் தெரியாதுன்னு பார்த்தா கீரையிலும் இத்தனை வகையெல்லாமா செய்வாங்க? நமக்கு இதெல்லாம் தெரியாது. எப்படி சமாளிக்கிறது? சமாளித்து விடுவோம். அப்புறம் என்ன, நீங்கள் தான் இம்புட்டு பலாவரியாக தெரிஞ்சு வச்சுருக்கீங்க சமையலை பற்றி. இவ்வளோ பேச்சு என்கிட்ட பேசுகிறதுக்கு அதுக்கு நீங்களே டெய்லி சமையல் பண்ணிடலாம்ல? அது பாவி, இதெல்லாம் இப்படி சமைப்பாங்கன்னு சொன்னது ஒரு குத்தமாடி. அதுக்கு என்னையவே சமையல் பண்ண சொல்ற. அப்புறத்துக்கு உன்னைய கட்டிட்டு வந்தேன் நானு. ஐயோடா, இவருக்கு சமைச்சு போடத்தேன் நான் வந்திருக்கேனா? எங்கள் அம்மா அதுக்கு தண்ணி பெற்று விட்டுருக்காங்களா? நான் ஒரு நாள் சமைச்சா நீ ஒரு நாள் சமைக்கணும், நான் ஒரு நாள் துணி துவைச்சா நீ ஒரு நாள் துணி துவைக்கணும், நான் ஒரு நாள் பாத்திரம் கழுவ நீ ஒரு நாள் பாத்திரம் கழுவணும், நான் ஒரு நாள் வீடு கூட்டினா நீ 2 நாளைக்கு வீட்டை கூட்டணும். ஏன்னா எனக்கு டஸ்ட் அலர்ஜி, என்னால் டெய்லியெலாம் கூட்ட முடியாது, நீ தான் கூட்டணும். பாவி, நாளுக்கு நாள் உன் டார்ச்சல் கூடிக்கிட்டே போகுது. இப்படியே பண்ணிக்கிட்டே இரு. நீயும் ஒன்னா உன் சகவாசம் பண்ணாமனு பேசாம எங்க அம்மா கிட்ட போயிருவேண்டி. போயிருவேன் நானு, சும்மா ஒன்றும் கிடையாது. எனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறியா? என்னைய பாத்துக்கிற என் தம்பி இருக்கியான், எங்க அம்மா இருக்கு, என் தம்பி பொண்டாட்டி இருக்குடி. ஏதோ பிள்ளை இல்லாத வீட்டுல கிளவின் துள்ளி விளையாண்டது மாதிரி மாமியார் இல்லைன்றதுக்காண்டி உன் அகராதி ரொம்ப தூள் பார்க்குதுடி. ஓவரா பண்ற நீ. நெசமோலே போனாலும் போயிடுவானோ? விடக்கூடாது விடக்கூடாது. போயா போ, யார் வேணாம்டா? உனக்கு இப்போத்தையும் காணாங்கானாம்ன்றாங்களாக்கும். அவங்க ஆத்தாளும் உங்கள் அண்ணனும் சாரி உன் தம்பியும் தம்பி பொண்டாட்டியும். அவள் இப்போ தானே வந்திருக்கா வீட்டுக்கு புதுசா. இதுக்கப்புறம் தான் தெரியும், போக போக தெரியும் அந்த பூவின் வாசம் புரியும்ண்டு. அவள் உங்கள் ஆத்தா செய்கிற அட்டுவலையும் தாங்க மாட்டாப்புல. அவளும் தண்ணி கொடுத்தனும் போகலை. என் பேர் அம்சா இல்லையா? அவள்லாம் வந்து எங்க சொந்தக்கார பிள்ளை, அவளுக்கு தெரியும் எங்க அம்மாவை பத்தி. அவள்லாம் எது இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவா. உனைய மாதிரிலாம் எடுத்தவங்க ஒருத்தனெல்லாம் பேச மாட்டா. அவளுக்கு பொறுமை இருக்கு, புத்திசாலி மத்தனமா நடந்துக்குருவா. அவள் நல்ல பிள்ளை. பார்க்குறேன் எத்தனை நாளைக்குன்னு நானும் பார்க்கத்தானே போகிறேன். அன்னைக்கு வச்சுக்கிறேன் உன்னைய. ஒழுக்கமாக சாப்பிடு, ஒரு பருக்க மிச்சம் இருக்கக்கூடாது. இந்த சோத்தை கூட தின்றலாம் போல. இவன் மூஞ்சியை பார்த்தா ஒரு பருக்கு என்ன, ஒரு அரை பருக்கு கூட உள்ள இறங்காது. அந்த மூஞ்சி பாரு என்ன போக்கு போகுதுன்னு. மூக்கும் வாயும் பாரு பார்க்கவே கன்றாவியா இருக்கு. இந்த கீரை சாதமே பரவாயில்ல போல, அதோட ரொம்ப மோசமா இருக்கு. எல்லாருக்கும் காஃபி வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு பொங்கல் வச்சுருவோம் அன்னைக்கு எல்லாருக்கும். ஏன்னா இட்லினா ஒருத்தர் சாப்பிடுவாங்க, ஒருத்தர் பிடிக்கலன்னுவாங்க. பொங்கல்னா எல்லாரும் சாப்பிட்டுக்குருவாங்க. கொஞ்சம் கத்திரிக்காய் கொஸ்தை வச்சுட்டு கொஞ்சம் தேங்காய் சட்னி வச்சோம்னா ஆள் கொஞ்சம் சாப்பிட்டுக்குவாங்க. மத்தியானத்துக்கு என்ன சமைக்கிறதுன்னு தெரியல, காலையில் பொங்கல் செஞ்சிடலாம். சரி, முதல்ல காஃபியை போட்டு கொடுத்துட்டு டிஃபனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன ஃப்ரிட்ஜில் இருக்குன்னு பார்ப்போம். என்னம்மா எந்திரிச்சிட்டியா? தூங்க வேண்டியதானே கொஞ்ச நேரம். நான் காஃபியை போட்டு வந்து எழுப்பலான்னு பார்த்தேன். அத்தி தூக்கம் வரல, அதுக்கு மேலே எங்கே ஒரே வெக்கையா இருக்குது, வேக்காடாவும் ஒன்றும் முடியல, தூங்கவே முடியல. கரண்ட் வேறு 2 தடவை ஆஃப் பண்ணி விட்டாங்க இவ்வளோ ராத்திரி. ஆமாம்மா, ராத்திரி 2 தடவை ஆஃப் பண்ணி விட்டாங்கன்னு தெரியல, ஏதாவது வேலை என்னன்னு தெரியல. எப்பயும் ஆஃப் பண்ண மாட்டாங்க, என்னமோ தெரியல, நேற்று தானே ஆஃப் பண்ணி விட்டுருக்குறாங்க. அத்தி நம்ம ஊரில் உள்ள கரண்ட் இல்லாட்டினா சித்த நேரம் வெளில ஓட போய் உட்காந்துக்கலாம். இங்கே வெளில உட்கார கூட இடத்துக்கானா எரிச்சலாக இருந்துச்சு. டேய் எனக்கு மூச்சு திணற மாதிரி ஆயிடுச்சு கரண்ட் இல்லாமல். என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? இந்த காஃபி வச்சுக்கிட்டு இருக்கேம்மா. காஃபியை போட்டுட்டு இந்த டிஃபன் செய்யணும். அப்படியா? எங்கே உங்கள் மாமியார் மாதிரிலாம் எந்திரிக்கலையா?
இல்லைம்மா, அத்தைக்கு கொஞ்சம் தலை வலிக்குதுன்னு சொன்னாங்க. அதனால கொஞ்சம் நேரம் தூங்குங்க அத்தை, காஃபி போட்டு வந்துட்டு எழுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சிருவாங்க எப்பயுமேவும். ஆஹா, சரி சரி. ஏன் நான் வந்திருக்கேன்னு போட்டு ஓட தூங்குதாக்கா? அதான் இல்லைம்மா, அவங்க அப்படியே நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ராத்திரிலேருந்து தலைவலிக்குதுன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு இந்த லோ பிபி இருக்கு அத்தைக்கு, அதனால கூட தலைவலிக்குன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு அடிக்கடி ப்ரெஷர் குறைஞ்சிரும். ஏண்டி இந்த யூபிஎஸ் சொல்றாங்கல்ல, அதை ஒன்று வாங்கி வச்சுக்கிற வேண்டியதானே. இந்த மாதிரி ஆத்திர அவசரத்துக்கு கரண்ட் போயிடுச்சுன்னா நம்மளாம் ஃபேன் இல்லாட்டினா ஒரு நிமிஷம் இருக்க முடியல தே. அதாவது ஒன்றும் இல்லாதெல்லாம் இப்போ யூபிஎஸ் வாங்கி வச்சிருக்கு, ஒன்று வாங்கி வச்சுக்கிற வேண்டியதானே வீட்டில். ஏம்மா வாங்கணும்மா, எல்லாத்தையும் ஒரே இடத்துக்கு வாங்கணும், இஎம்ஐ கட்டணும்ல. இப்போ தான் இந்த சிமிலி வாங்கி கொடுத்தாரு, ஃப்ரிட்ஜ் ஒன்று வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றுனா வாங்கிக்கிட்டே இருக்கும். எல்லாத்தையும் மொத்தமாக வாங்கி போட்டால் கட்டணும்ல, கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் முடியட்டும், முடி வந்து ஒன்று வாங்கணும். அப்படியா? இது என்ன நல்லா புகையில எடுத்துகிட்டு போயிருதா? உள்ள பிசு பிசுப்பெல்லாம் இல்லாமல் இருக்கா? எடுத்துகிட்டு போயிருதுமா, நல்லா தான் இருக்கு. இல்லாட்டி நான் பாத்திரமெல்லாம் பிசு பிசு பிசுன்னு கையை வைக்க முடியாது. இப்போ இதோட நல்லா இருக்குல்ல. அப்படியா? நம்ம வீடு கொண்டு வாங்கி மாட்டணும்மா. அங்கே கூட அப்படித்தான் பூரா இந்த பாத்திரம் மண்டம் பூரா பிசு பிசுன்னு ஆகி போகுது. வெறும் நூலாம்படையாக பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே பொழுதுனையும் ஒதுங்க வைக்க முடியல. நமக்கு நான் வயசாக விரும்புது. சும்மா ஒதுங்க வச்சு கூட்டி அள்ளிக்கிட்டு தொடச்சிக்கு தெரிய ஒன்றும் முடிய மாட்டேங்குது. அங்கே ஒன்று வாங்கி மாட்டணும் அப்புறமேலு. இந்த இஎம்ஐலாம் முடியட்டும்மா, முடியவும் ஒன்று வேணா வாங்கி மாட்டிக்க. எம்மாடி சீதா, சீதா பால் வந்திருக்குமா? எத்தா பாத்திரம் வெளியில் வச்சிருக்கேங்க, அதில் ஊற்றி வச்சுட்டு போக சொல்லுங்க. தூக்கிச்சிட்டு வச்சிருக்கேன், நான் வந்து எடுத்துக்கிறேங்க. இந்த பால் வச்சு விட்டுருக்கேன் அடுப்பில். அப்படியா? பாத்திரம் இருக்கா? சரி சரி, நானே வாங்கிட்டு வரேன். இவ மாமியா ஹரி வரப்ப நம்மள ஏதாவது வேலை செய்கிற மாதிரி ஆக்டிங்க போடணும். சும்மா நிற்கிற மாதிரி காட்டக்கூடாது. இல்லாட்டினா அவள் ஆத்தா வந்தா என்ன செய்கிறா அப்படின்னு நினைப்பா. சரி சரி, பார்த்துக்கலாம். தள்ளுமா, நான் காப்பியை போடுறேன். போய் நான் பாலை வாங்கிட்டு வாப்போ. மாமியா கூப்பிடுறதுல இல்லைம்மா, அந்த அவ்வளோதான். அந்த டீ தூள்லாம் போட்டேன், அவ்வளோதான். வடி கட்டிட்டு சக்கரை போட்டு ஆற்ற வேண்டியதாம்மா. நீ உட்காரு. பெண்ணா நான் போட்டு ஆத்துறேன் போ. அடுத்து வேற எதனா வேலை இருந்தால் பாருப்போ, நான் காப்பியை போடுறேன். சரிம்மா பார்த்துக்க, நான் பொங்கலுக்கு அரிசி ஊற வச்சுட்டு வரேன். கொஞ்ச நேரம் ஊறினா தான் நல்லாயிருக்கும். ஆமாம் ஆமாம், நம்மளும் எதனால வேலை செய்கிற மாதிரி இப்படி சீனை போடணும். இல்லாட்டினா சும்மா உட்காந்துக்கிற அவங்க ஆத்தா வந்து பேசுப்பாளுங்க எண்ணத்துக்கு. சமந்தி எந்திரிச்சிங்க காலையிலேயும்? நான் எந்திரிச்சேன் சமந்தி காலையிலேயும். நானும் எப்பவுமே காலையில் வெள்ளனத்தில் எந்திரிச்சிருவேன்ல. அப்படியா? சரி சரி, தள்ளுங்க. எனக்கு நீங்கள் வேலை பார்த்துக்கிருக்கீங்க, நான் போடுறேன் காப்பி. அங்கிட்டு வாங்க. இருக்கட்டும் சம்மந்தி, பண்ணா நம்ம வீடு தானே, அதில் என்ன இருக்கு? யார் ஓட்டான்னா? நீங்களே விருந்தாள் வந்திருக்கீங்க, வந்த இடத்துல நீங்கள் வேலை செய்யறனா என்ன? கொடுங்க, நான் போடுறேன். இங்கே வாங்க உட்காருங்க வாங்க. என்ன சம்மந்தி விருந்தாள்? உங்களுக்கு மகை வீடு, எனக்கு மக வீடு. என்ன அடுத்த வீடு அண்ணிய வீடா? நம்ம வீட்டில் செய்யறதுக்கு என்ன இருக்கு? நம்ம மம்மி எப்படி ஆக்டிங்க போடுது பாரு. இப்போ தான் எந்திரிச்சு வந்துச்சு. என்னமோ இவர் காலையிலேயே எந்திரிச்சு வந்து வேலை செய்கிற மாதிரி என்ன சீனா போடுறாரு. என்ன மாச்சித்தா பால்? என்னங்க தூக்கு சட்டி வச்சிருந்தேன், அதில் ஊற்றலையா? பாட்டிலே கொடுத்துட்டு போயிருக்காரா? இல்லை சீதா, நான் போகிறதுக்குள்ளேயுமே அவர் பெல் அடிச்சு பார்த்துருப்பாரு போல. யாரும் போகலன்னொன்னையா ஆள் எந்திரிக்கல ஓலன்னு சொல்லிட்டு பாட்டிலோட வச்சுட்டு போயிட்டார் போல இருக்கு. அப்படியா? சரி சரி, பாட்டில் கழுவி வச்சா நாளைக்கு வாங்கிக்குவாருங்க. சரிம்மா, இப்போ என்ன செய்வோம் இன்னைக்கு சாப்பாடு? எத்தனை இப்போ தான் அரிசி ஊற வச்சுட்டு வந்தேன். வெண்பொங்கலுக்கு கொஞ்சம் நேரம் ஊறட்டும், வெண்பொங்கல் வச்சுக்கிடுவோம். சரி சரி, மாவு கூட கம்மியாக தான் இருக்குது, வெண்பொங்கலே வச்சுக்கிடுவோம். மத்தியானத்துக்கு என்ன வைக்கிறது தெரியலையம்மா. நம்ம இன்னைக்கு எதுவும் சாப்பிட மாட்டோம், சனிக்கிழமை நான்வெஜ் எதுவும் இல்லாட்டினா கூட எதையும் செய்யலாம். இல்லை நம்ம 3 பேர் தானே சாப்பிட மாட்டோம். சம்மந்தியும் என் தங்கச்சி வந்திருக்காள்ல, அவங்கெல்லாம் சாப்பிடுவாங்கல்ல, அவங்களுக்கு கூட என்ன செய்யும், கறி உடைய கூட எடுத்து வைக்கலாம்ல. ஐயோ வேணாம் சம்மந்தி, வேணாம் வேணாம். நானும் சனிக்கிழமை சாப்பிட்றது இல்லை, சாப்பிட மாட்டேன் நான். என்ன ஒரு நாளைக்கு எடுத்து வச்சுக்கிறது. வேணும்னா ஒன்று செய்வோமா? பேசாமல் மஷ்ரூம் வாங்கிட்டு வந்துட்டு பிரியாணி போட்டுருவோமா? கத்திரிக்காய் வச்சு தாளிச்சா வச்சுட்டு மஷ்ரூம் பிரியாணி போட்டு தயிர் பச்சடி வச்சுக்கிடுவோம். அப்படி செய், அது நல்லா சாப்பிட்டுக்கிறேன் நாளாம். எனக்கு நம்ம இந்த கறி பிரியாணியை கட்லி இந்த காளான் பிரியாணியை நல்லா பிடிக்கும். அதை கூட போட்டு விடு, நல்லா போடுவேன் நீ தான். இதை நான் அவமதிக்கிறேன். அவமதிக்கிறா இவள், நான் தூக்கி போட்டு மிதிக்கிறேன். வந்து எந்திரிச்சிட்டியா? நான் எந்திரிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நான் இந்த வீட்டுக்கு விருந்தாள் வந்திருக்கேன். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்களா மெனு போட்டுக்கிட்டா எப்படி? என்ன சமைக்கிறது ஏது சமைக்கிறதுன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ல. யாரை கேட்டு நீங்கள் காளான் பிரியாணி போடலான்னு முடிவு பண்ணீங்க? வேற யாரை கேட்டு சம்மந்தி? என்னைய கேட்டுத்தேன். நான் இந்த வீட்டுக்கு பொண்ணு கொடுத்துருக்கேன், நான் சம்மந்தி. என்கிட்ட கேட்டுதான் முடிவெடுத்தாங்க. இப்போ என்ன அதுக்கு? ஏமா பேசாமல் இருமா, நீ வேற பேசாமல். சின்னத்தை என்னங்க உங்களுக்கு என்னத்த வேணும்? உங்களுக்கு பிடிக்காத காளான் பிரியாணி? எஸ் எஸ், எனக்கு காளான் பிரியாணிலாம் பிடிக்கும், பட் இப்போ பிடிக்கிறது இல்லை. ஏன்னா எனக்கு கொஞ்சம் வயிறு புண்ணாக இருக்குது. இந்த மாதிரி இடத்துல காளான்லாம் சாப்பிட்டா செட் ஆகாது. வயிறுலாம் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிடும். ஸோ எனக்கு நல்ல வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு அப்படியே கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி, கொஞ்சம் மீல் மேக்கர் இந்த மாதிரியெல்லாம் போட்டு கொஞ்சம் உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு அப்படியே ஒரு மாதிரி பிரியாணி பண்ணி கொடுத்துரு. அதாவது காய்கறி பிரியாணி. எனக்கு கத்திரிக்காய் தாளிச்சா ஓகே,
தயிர் பச்சடி ஓகே. சைடிஷ் ஏதாவது வெஜிடபிள்ஸ் பொரிச்சு கொடுத்துரு. ஏன்னா எனக்கு வெஜிடபிள்ஸ் இல்லாமல் சாப்பிட முடியாது. நீங்கள் வேணும்னா அந்த கலர் பிரியாணி சாப்பிட்டுக்காங்க. ஐ டோன்ட் ஹாவ் எனி ப்ராப்ளம். ஓகே. அண்ட் அதர்வைஸ் 2 எக் எனக்கு வேணும் கண்டிப்பாக. பாயில் பண்ணி கொடுத்துரு. எனக்கு டெய்லி வேக வச்ச முட்டை இல்லாமல் சாப்பிடவே முடியாது. அப்போ தான் என்னோட ஸ்கின்னில் அப்படியே ஷைனிங்காக நல்லா இருக்கும். இவ இந்த வீட்டில் இத்தனை அடிக்கு இருப்பா. நம்ம சும்மா வேடிக்கை பார்த்து கேட்கணுமா? நம்ம இந்த வீட்டில் பொண்ணை கொடுத்துருக்கோம். நமக்குதான் இந்த வீட்டில் உரிமை ஜாஸ்தி. இவளே தன்னை கேட்குறப்ப நாமத்துக்கு சும்மா இருக்கணும். நாமளும் கேட்போம். சரிங்க, உங்களுக்கு நான் வெஜிடபிள் பிரியாணி பண்ணிடுறேங்க. முட்டை வேக வச்சுட்டு ஒரு வெஜிடபிள்ஸ் பண்ணி கொடுத்துறேன். ஓகேங்களா? ஏண்டி பாவம், அந்த பிள்ளை எத்தனை வேலையை செய்யும் பாவம். நான் என்ன பண்றது? எனக்கு பிடிச்சதான் நான் சாப்பிட முடியும். நீங்க வேணும்னா காளான் பிரியாணி சாப்பிடாதீங்க, என் கூட சேர்ந்து வெஜிடபிள் பிரியாணி சாப்பிடுங்க. சரி சீதா, அப்புறம் என்ன எல்லாத்துக்கும் வெஜிடபிள் பிரியாணியை கூட போட்டு நீ தனியா காளான் பிரியாணி ஒருக்கா செய்யாட்டினா என்ன? சரிங்க தே, அப்படியே செஞ்சுருவேன் தே. அப்புறம் என்ன சீதா, எல்லாத்துக்கும் வெஜிடபிள் பிரியாணி போட்டுரு. எனக்கு கொஞ்சோன்னு அப்படியே சிக்கனை வாங்கி கிரேவி மாதிரி செஞ்சு கொஞ்சம் வெள்ளை சாதம் வச்சு கொடுத்துரு. எப்படி முட்டை வைக்கிற உங்க சின்னத்தைக்கு அப்புறம் கவுச்சி செய்யறது தானே. எனக்கு கொஞ்சோன்னு கிரேவி மாதிரி வச்சு கொடுத்துட்டு கொஞ்சோண்டு வெள்ளை சாதம் வச்சு ரசம் வச்சு கொடுத்தீங்கன்னா நான் சாப்பிட்டுருவேன். ஏன்னா நமக்கு இந்த கலவ சாதம் சாப்பிட்டது மாதிரியே இருக்காது, ஒரு மாதிரியா இருக்கும், வறட்சியா இருக்கும். எனக்கு வேணா அப்படி செஞ்சு கொடுத்துரு. சரிம்மா.